எல்லாம் மாறும். மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும். உன்னை கைவிட மாட்டேன் எப்பொழுதுமே. உனக்கு கூடிய விரைவில் ராஜயோக வாழ்வு வரப்போகிறது. என் வாக்கு என்றுமே தவறாது. ஓம் சரவணபவா என்று கூறு. என் அன்பு பிள்ளையே, என்றும் எதிலும் எங்கும் என் முருகன் எனக்கு துணை இருப்பார் என்ற நிம்மதியாக இரு. அனைத்தும் சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும். உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்கத் தொடங்கும். ஒரு கணமும் உன் துன்பத்தை போக்க நான் ஓடோடி வருவேன். என்னை மனதால் நினைத்தால் போதும். உன் தேவைக்கான பதிலை ஏதாவது ஒரு வடிவில் உனக்கு கிடைக்கும்படி செய்வேன். ஓம் முருகா என்று பதிவிடு. உனக்காக காத்திருக்கிறது. தயாராக இரு ஏற்றுக்கொள்ள. உன் லட்சியம் நிறைவேறப் போகிறது. இனி அனைத்தும் சுலபமாக நடக்கும். என் அன்பு பிள்ளையே, நான் வரமாட்டேன் என்று எத்தனை பேர் சொன்னாலும் அதை நம்பாமல் என் முருகன் வருவான், எனக்கு நல்வழி செய்வான் என்று நம்பிக்கை என் மீது வைத்திருக்கும் போது உன்னை எப்பொழுதும் நான் கைவிடவே மாட்டேன் என் அன்பு பிள்ளையே. இது சத்தியம். என் அன்பு பிள்ளையே, நீ எதையும் செய்யாமல் தெய்வமே பார்த்து கொள்ளும் என்று காத்திருந்தால் நான் கூட உனக்கு உதவ முடியாது. நீ எடுக்கும் அந்த முதல் முயற்சிதான் என்னை உன் வாழ்க்கைக்கு அழைக்கும் கதவு. நீ ஒரு அடி வைத்தால்தான் அந்த அடியை வழியாக மாற்றுவது நான். நீ நடக்க ஆரம்பித்தால்தான் நான் உன் கையை பிடிப்பேன். நீ முயற்சித்தால்தான் என் அருள் உன் பக்கம் வரும். அதனால்தான் சொல்கிறேன் என் பிள்ளையே, உன் செயல்தான் அழைக்கும் என்னை. நீ ஏதாவது முயற்சி செய். அதை நான் உனக்கு வரமாக மாற்றித் தருவேன். கலங்காதே. எதுவோ அதுபோலவே எல்லாம் வண்ணமயமாகும். இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு வந்து ஒளி சூழ நீ வாழ்வாய். மகிழ்ச்சியாக இரு. என் அன்பு பிள்ளையே, எதையும் மாற்றும் சக்தி உடையவன் நான். உன் தலைவிதியை நல்ல முறையில் மாற்றி எழுதி கொண்டிருக்கிறேன். 16 செல்வங்களும் பெற்று நீ பெருவாழ்வு வாழ்வாய். என் வார்த்தையில் நம்பிக்கை வை. மீதி அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். யாம் இருக்க பயமேன்? உன்னை வெல்ல யாராலும் முடியாது. வாழ்க்கை ஒரு பயணம். சிலருக்கு வெற்றி விரைவில் வரும், சிலருக்கு தாமதமாக வரும். அதற்காக சோர்ந்து விடாதே. நல்ல எண்ணத்தோடு